வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்காக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் இது வரைக்கும் டாப் 50 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து யூனிட் டெஸ்ட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்து சமவெளியிலேருந்து கொஸ்டின் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம் படை அவங்கள பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு கொஸ்டின் 200 கொஸ்டின் வந்திருக்கும். சரிங்களா, இவங்களை சிந்து சமவெளியை பொறுத்த வரைக்கும் ஒரு 126 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்க்கலாம். இது ஒரு கிளாஸ்லையும் அது ஒரு கிளாஸ்லையும் வந்து பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் போட பாருங்க. புக்கை லைன் பை லைனாக படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு குரூப் 4க்கு சொல்லி கரெக்டாக இது பாருங்கள். இன்றைக்கி 26, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு நாள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சரியாக இன்னும் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் கரெக்டாக 5 மாதம் இருக்குது. நோட்டிஃபிகேஷனுக்கு கரெக்டாக 5 மாதம் இருக்குது. ஸோ கரெக்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்க சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா, புக்கை படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பொது ஆண்டு முன்பு 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து கரெக்ட் தான். மொத்தமாக வந்து பாருங்க கிமு 3000 நூற்றாண்டு காலத்தில் தோன்றியதான் இருக்கும். இடமும் எனக்கு வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தான்லையும் எனக்கு அதிகமாக வந்து இருக்கும். இது வந்து கரெக்ட் தான். செகண்ட் வந்து பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என அழைக்கப்படுவது மெஹர்கர் ஆகும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் மெஹர்கர் என்பதும் சரிதான். மெஹர்கரின் காலம் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன்பு 7000. அதாச்சும் பார்த்தீங்கன்னா புதிய கற்கால மக்கள் உருவானது யாருங்கன்னா அந்த மெஹர்கர் மக்கள் தான் வந்து உருவாக்கி இருப்பாங்க. சிந்து சமவெளி வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மெஹர்கர்ன்றவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொது ஆண்டு முன்பு, அதாவது கிமு 7000 நூற்றாண்டுல அவங்க வந்துட்டாங்க. இவங்க சிந்து சமவெளி வர்றது பார்த்தீங்கன்னா 3000 நூற்றாண்டு காலத்தில் வந்து வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 வந்து சரி, தேர்டு மட்டும் தப்பு. அடுத்தது பொறுத்துக. தொடக்க கால அரப்பா வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் பிரிச்சிருப்பாங்க. ஏன் அரப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டாங்க அரப்பா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வரிசையில் தொடக்க கால அரப்பா, முதிர்ச்சி அடைந்த அரப்பா, பிற்கால அரப்பான்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. தொடக்க கால அரப்பா 3000 to 2600. முதிர்ச்சி அடைந்த அரப்பா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். 2600 to 1900. பிற்கால அரப்பா 1900 to 1700. ஆப்ஷன் டி ஆப்ஷன் கரெக்ட். வாக்கியம் 1, ஹரப்பாவிற்கு முதலில் பொது ஆண்டு முன்பு 1826 முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன் ஆவார். ஃபர்ஸ்ட் வர்றது யாருன்னு கேட்டாக்க இவர் தான் வந்து வராரு. ஏன்னா சார்லஸ் மேசன் தான் வராரு. வருஷமும் 1826 என்பதும் சரி. 1826 என்பதும் சரி. வாக்கியம் 2, 1831ஆம் ஆண்டு ஹம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டுடைய தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வருகை புரிந்தார். 1831 ஹம்ரின்ற இடத்துக்கு போயிருக்க அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். ஸோ இது வந்து தப்பு. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து தப்பு. கன்னிங்ஹாம் வந்து வரமாட்டார். வாக்கியம் 1 மட்டும் வந்து சரி. வீடியோ வந்து லென்த்தாக வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் முன்ன பின்ன வரும். டிஸ்பிளே ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்னுடைய ஃபால்ட்டு கிடையாது. அது இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற இது அப்படி தான் வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியானதை தேர்ந்தெடு. 4th கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. 1856 லாகூர் முதல் முல்தான் வரை ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அளிக்கப்பட்டது. லாகூர் டு முல்தான், கராச்சின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, ரெண்டுமே வந்து சரிதான். 1853 1866 1875 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்டார். ஹரப்பாவை பண்ணிக்க இந்த 3 வருஷம் வருவார். 3 வருஷமா வந்து வருவார். ஸோ இதெல்லாம் சீல் கிடைக்கும் அவருக்கு. சீல்ஸ் எல்லாம் கிடைக்கிறத வச்சு தான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டாக்க நம்ம உருவாக்கலாம். இந்த மாதிரி
இந்திய தொழில்துறை அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். 1863 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்திய தொழில்துறையை முதலில் உருவாக்கினார். 1861 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்ட் வந்து தப்பு. ஹரப்பா பகுதியில் முத்திரை ஒன்று சர் ஜான் மார்ஷலுக்கு கிடைத்தது. ஹரப்பா பகுதியில் முத்திரை வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு கிடைச்சுன்னு கேட்டாங்க, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ 1, 2 வந்து சரி, 3, 4 வந்து தப்பு. 1, 2 மட்டும் வந்து சரி. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்த யார்? ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன் ஃபர்ஸ்ட் வரார் இல்லையா, அவர் தான் வந்து நூலில் எழுதி வச்சிருப்பாரு. வாக்கியம் 1. மெஹர்கர் என்பது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். மெஹர்கர் என்பது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் என்பது சரிதான். ஆப்கானிஸ்தான் நாட்டின் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இது அமைந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் கேட்டா கிடையாது. பாகிஸ்தான் நாட்டின் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் தான் வந்து மெஹர்கர் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ வாக்கியம் 1 கரெக்டு, வாக்கியம் 2 வந்து தவறு, 1 மட்டும் சரி. சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார்? இயக்குனர் ஜெனரல் யார்? சர் ஜான் மார்ஷல். அவர் தான் வந்து முறையா வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. சரியானதை தேர்ந்தெடு. சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல் ஆவார். அவர் தான் வந்து பாருங்க சிந்து நாகரிகம் என்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. சர் ஜான் மார்ஷல் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. கரெக்ட் தான். சிந்து நாகரிகத்தை முதலில் முறையாக ஆராய்ச்சி செய்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமான்னு கேட்டா சர் ஜான் மார்ஷல் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. ஸோ 2வது வந்து தப்பு. சிந்து நாகரிகத்தில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா ஆகும். சிந்து நாகரிகத்தில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஹரப்பா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கரெக்டு தான். சிந்து சமவெளி என்ற புத்தகம் எழுதியவர் சர் ஜான் மார்ஷல் ஆவார். யார் எழுதியதுன்னு கேட்டீங்கன்னாக்கா சிந்து சமவெளி என்ற புத்தகத்தை ஆர்.இ.எம். வீலர், அதாவது ஆர்.இ. மார்ட்டிமர் வீலர் தான் வந்து பண்ணிக்க எழுதியிருப்பாரு. ஸோ ஜான் மார்ஷல் வந்து எழுதியிருக்க மாட்டாரு. அது வந்து பேரை மட்டும் தான் குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ வந்து பண்ணிக்க 1, 3 வந்து கரெக்டு. 1, 3 மட்டும் கரெக்டு. அடுத்த கொஸ்டின். வாக்கியம் 1. 1921ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் ராவி சட்லஜ் இடையே அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் ஹரப்பா எனப்படும். வாக்கியம் 2. 1922ஆம் ஆண்டு பழைய பஞ்சாப் மான்ஸ்கோமரி மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதே மொஹஞ்சதாரோ என அழைக்கப்படுகிறது. இதில் வந்து பண்ணாக்க ரெண்டுமே வந்து தப்பு. அதாவது பண்ணாக்க சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் இருக்கக்கூடியது பண்ணாக்கா மொஹஞ்சதாரோ, பழைய பஞ்சாப்ல மான்ஸ்கோமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ஹரப்பா நாகரிகம் ஆகும். சரிங்களா? இடம் வந்து ரெண்டுமே தப்பு. இடம் வந்து ரெண்டுமே வந்து தப்பு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக் கொஸ்டினாக வந்து கேட்கலாம். எப்படின்னு கேட்டாக்கா ஹரப்பா மான்ஸ்கோமரி மாவட்டம், மொஹஞ்சதாரோ லர்கானா மாவட்டம், அவ்வளோதான். இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுமே வந்து தப்பா இருக்கு. பொறுத்துக. ஹரப்பாவுடைய இருந்த இடங்கள். ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா பழைய பஞ்சாப் பாகிஸ்தான்ல வந்து இருக்கு. மொஹஞ்சதாரோ சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தான்ல வந்து இருக்கு. காளிபங்கன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து இருக்கும். காளிபங்கன் என்பது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து இருக்கும். ராகர்கி ஹரியானா நம்ம இந்தியாவில் வந்து இருக்கு. லோத்தல் பகுதி குஜராத்தில் நம்ம இந்திய பகுதியில் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி ஆப்ஷன் கரெக்ட். சிந்து சமவெளி நாகரிகத்தின் எல்லைகளை பொறுத்துக. சட்கா ஜண்டர் அதாச்சும் இது வந்து எல்லைகள். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இப்படிதான் வந்து இருக்கும். நம்முடைய எல்லைகள் வந்து இப்படிதான் இருக்கு இல்லையா? சட்கா ஜண்டர் ஆப்கானிஸ்தான்ல வந்து இருக்கும். ஆப்கானிஸ்தான்ல வந்து இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு இந்த பக்கம் இருக்கும். சட்கா ஜண்டர் ஈரான் மற்றும் பாகிஸ்தானோட எல்லையில வந்து அமைஞ்சிருக்கும். ஈரான் மற்றும் பாகிஸ்தானோட எல்லையில வந்து பார்த்தீங்கன்னா சட்கா ஜண்டர் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபர்ஸ்ட்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்டுகை. ஷார்டுகை பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தான். ஷார்டுகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பக்கம் ஆப்கானிஸ்தான்ல வந்து இருக்கும். ஆலம்கீர். ஆலம்கீர் என்பது பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசம். ஆலம்கீர் என்பதுனாக்கா உத்தரப்பிரதேசம் கிழக்குல வந்து இருக்கும். கிழக்குல வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கும். டைமதாபாத். டைமதாபாத் என்பதுனாக்கா மகாராஷ்டிரா. தெற்கு பக்கம் வந்து இருக்கும். தெற்கு பக்கம் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து வேற எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலான்னு கேட்டாக்கா வடகோடி குடியிருப்பு எது? நான் கீழே எடுத்திருக்கேன். வடகோடி குடியிருப்பு எது? தென் பக்கம் எது? கிழக்கு பக்கம் எது? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் வாக்கியம் 1 மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் கொஸ்டின் தான் இது. ஆனால் இதுவே கேட்குறாங்க. ஏன்னா இதுவே வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை. மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் புதையுண்ட நகரமாகும். வாக்கியம் 2 ஹரப்பா என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு ஆகும். அப்படியே ஆப்போசிட்ல வந்து இருக்கும். மொஹஞ்சதாரோ என்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா இடுகாட்டு மேடு. ஹரப்பா என்பது வந்து பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம். ரெண்டுமே வந்து ஆப்போசிட்ல இருக்கு. ரெண்டுமே வந்து தவறு. வாக்கியம் 1 1940களில் ஆர்.இ. மார்ட்டிமர் வீலர் என்பவர் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சியை நடத்தினார். எப்பன்னு கேட்டாக்க 1940ல வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. கரெக்டு தான். இவரே சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். இவர வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகம் என்ற புக்கை வந்து எழுதியிருப்பார். ரெண்டுமே வந்து சரி. 1922ஆம் ஆண்டு மொஹஞ்சதாரோ யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வருஷம் வந்து கேட்பாங்க இல்லையா? 1922 தான் வந்து மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டாக்க ஆர்.டி. பானர்ஜி. ஆர்.டி. பானர்ஜி வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. பொறுத்துக. கண்டுபிடித்தவர்கள் வந்து கொடுத்துருங்க. பொறுத்துக. ஷாஹின்தாரோ. ஷாஹின்தாரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஜும்தார். ஷாஹின்தாரோ யார் அப்படின்னு கேட்டாக்கா மஜும்தார். லோத்தல் பகுதி எஸ்.ஆர். ராவ். மிட்டதல் வந்து சூரஜ் பான். பனவாலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஸ்ட். பனவாலி என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஸோ இதான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி ஆப்ஷன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறது இருந்தால் வாய்ஸை டவுன் பண்ணிவிட்டு அதாவது வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு கொஷின் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு கொஷின் அப்படி தானே கொடுக்குறேன். சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. என்னுடைய புவி எல்லை சிந்து சமவெளி நாகரிகத்தின் புவி எல்லை என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு ஆசியா. தெற்கு ஆசியாவில் தான் வந்து இருக்கும். காலப்பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்க வந்து இரும்பை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செம்பு தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ செம்பு காலம். வெண்கல காலம் கூட சொல்லலாம். இல்லைன்னா செம்பு காலம் சொல்லலாம். அப்போ இரண்டாவது தவறு. காலம் அப்படின்னு கேட்டாங்க கிமு பொது ஆண்டு 3300 டு தான். 3300 டு 1700 வரைக்கும் இருப்பாங்க. அவருடைய காலகட்டம். பரப்பளவு அப்படின்னு கேட்டால் இவர்களுடைய பரப்பளவு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆர் 1.3 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். நகரங்கள் அப்படின்னு கேட்டாக்க கிட்டத்தட்ட ஒரு 6 பெரிய நகரங்கள் வந்து இருக்கும். 6 பெரிய நகரங்கள் வந்து இருக்கும். கிராமங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கும். 100 கிடையாது. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் கரெக்ட் எதுன்னு கேட்டாக்க ஃபர்ஸ்ட்டு 4th 5th வந்து கரெக்டு. ஃபர்ஸ்ட்டு 4th 5th மட்டும் வந்து கரெக்டு. அப்போ ஏ ஆப்ஷன் மட்டும் சரி. நிலையாக வாழ்வதற்கு சிந்துவெளி மக்கள் நிலையாக வாழ்வதற்கு எதை முக்கிய ஆதாரமாக விளங்கினர்? எதை முக்கிய ஆதாரமாக அவர்கள் விளங்கினர்? வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சாங்க. வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நிலையா வந்து நிற்க ஆரம்பிச்சாங்க. வாக்கியம் 1 ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் இரட்டை பயிரிடுதல் முறையை பின்பற்றினர். ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றி இருப்பாங்க. கரெக்டு தான். வாக்கியம் 2 ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள். உழவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலப்பையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த கலப்பை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. 18 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அடுத்த கொஷின் இது 2024 குரூப் 4ல கேட்ட கொஷின் தான். வாக்கியம் 1 ஹரப்பா மக்கள் குதிரையை பயன்படுத்தினர். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பற்றி தெரியவே தெரியாது. குதிரை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அது அரேபியர்கள் தான் அதுக்கப்புறம் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. வாக்கியம் 2 ஹரப்பா மக்கள் இரும்பை பயன்படுத்தினர். அவங்களுக்கு வந்து இரும்பை பற்றியும் தெரியாது. அவங்க பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் செம்பு தான். ரெண்டுமே வந்து தவறு.
ஹரப்பா மக்கள் யாருடன் கடல் வணிகம் செய்தனர்? கடல் வணிகம் யாருடன் அதிகம் செய்தனர் அப்படின்னாக்கா மெசபடோமியா. மெசபடோமியாவோட தான் எனக்கு அதிகமா வந்து வணிகம் செஞ்சிருப்பாங்க. ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? செம்பு மற்றும் வெண்கலத்துல வந்து செஞ்சிருப்பாங்க. செம்பு மற்றும் வெண்கலத்துல வந்து செஞ்சிருப்பாங்க. சிந்துவெளி நகரில் மிகப்பெரிய நகரம் எது? சிந்துவெளி நகரில் மிகப்பெரிய நகரம் மொஹஞ்சதாரோ. கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பாவின் கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்துல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு செயற்கை துறைமுகமா இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து பாருங்க சுடாத செங்கற்கள். சுடாத செங்கற்கள் அதிகமா யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து கட்டியிருப்பாங்க. சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை என்ன? சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை சித்திரை எழுத்து முறை இருக்கும். நம்மளது வந்து வட்டெழுத்தா இருக்கும். சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை என்பது சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை என்பது இடமிருந்து வலமாக எழுதுவதும் மற்றும் வலமிருந்து இடமாக எழுதுவதும் தான் என்னுடைய முறை. இது வந்து பாருங்க உங்களுக்கு புக்ல வந்து இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதாச்சும் எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க +1 புக்ல வந்து இருக்கும். +1 புக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கும். இடமிருந்து வலமாக எழுதுவதும் மற்றும் வலமிருந்து இடமாகவும். அதாவது லெஃப்ட் டு ரைட் போயிட்டு ரைட் டு லெஃப்ட் வருவாங்க. சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. மொஹஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரமாகும். மொஹஞ்சதாரோ என்பது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு உயர்ந்த மேடை மீது தான் கட்டியிருப்பாங்க. ஸோ இது ஒரு திட்டமிட்ட கட்டப்பட்ட நகரமாகும் என்பது சரிதான். என்பது வந்து சரிதான். உயர்வான பகுதி கோட்டை பகுதியாகவும் தாழ்வான பகுதி நகரமாகவும் கொண்டிருந்தன. மொஹஞ்சதாரோல இப்படிதான் வந்திருக்கும். வீடுகளில் சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்டு சரியான கழிவுநீர் வடிகாலும் அமைக்கப்பட்டு இருந்தன. கழிவுநீர் வடிகாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சிருப்பாங்க. கரெக்டு தான். வீடுகள் பொதுவாக ஈரடுக்கு வீடாக வந்து இருந்திருக்கு. ஈரடுக்கு வீடா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல வந்து இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோ இதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்துமே வந்து சரி. அனைத்துமே வந்து சரி. வாக்கியம் 1 ஹரப்பாவில் பெருங்குளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஹரப்பாவில் அதாவது ஹரப்பா நாகரிகத்தில் பெருங்குளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்க நீலிக்கல் எனப்படும் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. பெருங்குளம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டாக்க ஹரப்பா நாகரிகம் சொல்லி கொடுத்தா கரெக்ட். ஹரப்பா நாகரிகத்தில் பெருங்குளம் கண்டுபிடிக்கப்பட்டன என்பது கரெக்ட். ஹரப்பாவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஹரப்பாவில் வந்து கண்டுபிடிக்க கிடையாது. மொஹஞ்சதாரோல தான் அந்த பெருங்குளம் வந்து இருக்கும். பெருங்குளம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. இரண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்ட். நீலிக்கல். நீலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுண்ணாம்பு இதுதான் இருக்கும். அது வந்து ஒரு இயற்கை தார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து பூசியிருப்பாங்க. வாக்கியம் 2 மட்டும் சரி. வாக்கியம் 1 சிந்துவெளி மக்களுக்கு சக்கரத்தின் பயன் தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சக்கரத்தின் பயன் வந்து தெரியும். ஏன்னா மட்பாண்டங்கள் இதே காலத்துல வாழ்ந்த அந்த மெசபடோமிய நாகரிகம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுமேரியர்கள் இருப்பாங்க. அவங்க தான் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சது. ஸோ அந்த சுமேரியர்கள் தான் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சது மூலியமா இவங்க வணிகம் செஞ்சாங்க இல்லையா? அது மூலியமா சக்கரம் வந்து இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சது மூலியமா தான் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பானைகள் அந்த திருக்கையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? பானை வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஆருக்கள் இல்லாத சக்கரம் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா வணிகமும் செஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரத்தின் பயன் வந்து தெரிந்தது. அப்ப இது வந்து தப்பு. சக்கரம் சுமேரியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதும் சரி. இப்போ ஃபர்ஸ்ட் தப்பு, 2வது வந்து கரெக்ட். ஹரப்பா நாகரிக பகுதிகள் சில குறிப்பிட்ட கைவினைப் பொருட்கள் மையங்கள் இருந்ததை பொறுத்துக. பொறுத்துக அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் தவறான இடத்தை வந்து கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. 2022 குரூப் 4லயே வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்லேயும் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. 2022 குரூப் 4ல வந்து பொறுத்துக டைப் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் வந்து பண்ணிக்க தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சங்கு நாகேஸ்வர் மற்றும் பால்கோட் பகுதியில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வைடூரியம் வைடூரியம் வந்து ஷார்டுகையில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. கார்னிலியன் குஜராத்தில் லோத்தல் பகுதியில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. நுரைக்கல்
உரைக்கல் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தெற்கு ராஜஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணியிருப்பாங்க. செம்பு, செம்பு என்பது பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான் மற்றும் ஓமன் பகுதியில வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 1, 5, 4. வாக்கியம் 1. ஹரப்பா மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட சுட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தினர். சுட்ட மட்பாண்டங்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சுட்ட மட்பாண்டங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சக்கரம் கண்டுபிடிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. மட்பாண்டங்கள் மீது மஞ்சளும், சிவப்பும் கலந்த வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தன அப்படின்னு குடுத்துருக்காங்க. கருப்பும், சிவப்பும். கருப்பும், சிவப்பும் வண்ணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூசியிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, விலங்குகளுடைய உருவங்கள், இலைகளுடைய உருவங்கள், அந்த மாரி உருவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, டிசைன் பண்ணி தான் அத வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. பண்டமாற்று முறையில வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து வாக்கியம் 1 கரெக்ட். வாக்கியம் 2 வந்து தவறு. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை? மொஹஞ்சதாரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சில்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. அது வந்து எதுல செய்யல அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னாக்கா, சங்குல வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க. சங்குல வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க. தந்தத்துல செஞ்சிருப்பாங்க. மட்பாண்டங்களையும் சில்ஸ் செஞ்சிருப்பாங்க. சவக்காரம் அப்படின்னு கேட்டா சோப்பு. சோப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சிருப்பாங்க. வாக்கியம் 1. ஹரப்பா நாகரிக மக்கள் ரோரி செட் எனப்படும் படிகளில் செய்யப்பட்ட கத்தியினை பயன்படுத்தினர். ஹரப்பா மக்கள் நாகரிக மக்கள் ரோரி செட். ரோரி செட் எனப்படும் படிக்கல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள்லாம் வந்து செஞ்சிருப்பாங்க. ஆயுதங்கள்லாம் வந்து செஞ்சிருப்பாங்க. இது வந்து கரெக்ட் தான். இது வந்து சரிதான். இந்த படிவு பாறைகள் பஞ்சாபில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது. இந்த ரோரி செட்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த படிக்கல் வந்து பஞ்சாப்ல தான் ரோரி பகுதியில் தான் வந்து காணப்படுகிறது. இதுவும் வந்து சரிதான். வாக்கியம் 2மே வந்து சரி. அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2022 குரூப் 4 சாரி 24 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் இதுதான். நம்ம ஆல்ரெடியே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் குடுத்துருக்கோம். கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் அரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்பை குறிக்கின்றன. யூனிஃபார்ம் கல்வெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கும். இது வந்து கரெக்ட் தான். அவற்றில் காணப்படும் மெலுக்கா என்னும் சொல் சிந்து பகுதியை குறிப்பிடுகிறது. சிந்து பகுதியை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட். மெலுக்கா என்பது சிந்து பகுதி வந்து குறிப்பிட்டிருக்கும். இரண்டும் சரி. ஹரப்பா மக்கள் எந்த வகையான ஆடைகளை பயன்படுத்தினர்? எந்த வகையான ஆடைகளை பயன்படுத்தினர்? பருத்தி, பட்டு, கம்பளி இது போன்ற ஆடைகளை வந்து யூஸ் பண்ணாங்க. அனைத்துமே வந்து சரி. வாக்கியம் 1. ஹரப்பா மக்கள் சரியான எடை கற்களும் அளவீடுகளும் பயன்படுத்தினர். சரியான எடை கற்களும் அளவீடுகளும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வணிகத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் தான். எடையின் விகிதம் 3 அடுக்கை முறையை பின்பற்றியது. எடையின் விகிதம் பாருங்க 2 அடுக்கு முறை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2:4:6:8:12 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதாவது ஈரடுக்கு ஈரடுக்கு அப்படின்னு 2, 4, 8, 16, 32 இந்த மாரி வந்து போயிருப்பாங்க. இந்த மாரி எடைக்கற்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளில அதிகமா கிடைச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் கரெக்ட். வாக்கியம் 1. 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா 14.63 கிராம் ஆகும். அதாவது சிந்து சமவெளியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அந்த விகிதம் வந்து லாஸ்ட்டா கண்டுபிடிச்சு 16 விகிதம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 16 இருக்கக்கூடிய ஒரு எடைக்கற்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனுடைய விகிதம் கிராம் இப்ப நாம யூஸ் பண்ற கிராம்ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 14 கிடையாது. 13.63 கிராம் இருக்கும். அந்த 16 விகிதம் கொண்ட கல்லுடைய நாம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய கிராம் கணக்குல கணக்கிட்டா அவ்வளோ வந்து எடை வந்து இருக்கும். ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.75 சென்டிமீட்டர். ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் ஹரப்பா மக்கள் யூஸ் பண்ணத விட நாம இன்னைக்கு யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த அளவீட்டில இருக்கக்கூடிய ஒரு இன்ச்சோடைய அளவு நம்மளது 1 இன்ச்சுன்னு சொன்னீங்கன்னு கேட்டாக்க ஹரப்பா மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அளவு எவ்வளோன்னு கேட்டாக்க 1.25 சென்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாக்கியம் 1 தப்பு, 2 மட்டும் சரி. ஹரப்பாவில் கிடைத்தவற்றுள் மிக நீளமாக கருதப்படும் எழுத்துத் தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டன? அதாச்சும் நிறைய எழுத்துத் தொடர்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எழுத்துத் தொடரை இன்னுமா ஆராய்ச்சி பண்ணி தான் இருக்காங்க. இன்னும் ஒரு முடிவுக்கு வந்து வரல. அதை பத்தி இன்னும் யாருக்கும் வந்து புரியவும் புரியல. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு நிறைய லைன்ஸ் ஒரு 5000த்துக்கு மேற்பட்ட எழுத்துத் தொடர்கள் கிடைச்சிருக்கும். அதுல ஒரே ஒரு லைன் மட்டும் எனக்கு நீண்டதா ரொம்ப நீட்டா வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அது 26 குறியீடு வந்து இருக்கும். ஹரப்பா மக்களின் எழுத்து முறையை இன்ற வரைக்கும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்ன வரைக்கும் இப்ப எனக்கு அவங்களுடைய எழுத்து முறை வந்து நம்மளால தெரியதான் தெரியல. விளக்கிக் கொள்ள முடியவில்லை என்பது கரெக்ட் தான்.
5000க்கும் மேற்பட்ட எழுத்துத் தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட பாருங்க 5000க்கும் மேற்பட்ட எழுத்துத் தொடர்கள் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இதுவும் வந்து கரெக்ட் தான். இரண்டுமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. ஸ்ரீடெட் கல்லில் அமைந்த மதகுரு சிலையும் நடனமாடும் பெண் சிலையும் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. ஹரப்பா நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன என்பது கரெக்ட். ஹரப்பாவில் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிட்ட கிடையாது. மொஹஞ்சதாரோல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மதகுரு சிலை வந்து பாருங்க ஸ்ரீடெட் கல்ல வந்து செஞ்சிருப்பாங்க. பெண் சிலை வந்து பாருங்க நம்ம செம்புல வந்து செஞ்சிருப்பாங்க. செம்புல வந்து செஞ்சிருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் அரச மரங்களை இயற்கை தெய்வமாக வணங்கினர். அரச மரங்களை தான் வந்து பாருங்க இயற்கை தெய்வமா வணங்கியிருப்பாங்க. இது வந்து கரெக்ட் தான். ஹரப்பா மக்கள் இறந்தவர்களை வடக்கு தெற்காக இப்போ நம்ம எப்படி புதைக்கிறோம் வடக்கு தெற்க தான் வந்து பாருங்க நம்ம இறந்தவர்களை வந்து புதைப்போம் இல்லையா, அதே போல தான் அவங்களும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தப்பு, மீதி 2, 3 வந்து கரெக்ட். தமிழகத்தின் வழிபாட்டு தலங்களில் வேப்ப மரத்தை பெண் கடவுளாகவும் ஆண் கடவுளாக எந்த மரத்தை வணங்குகின்றன? அதேதான் நம்ம வந்து நம்ம சிந்து சமவெளிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒத்து போகுதுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதுதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேப்ப மரத்தை வந்து பெண் கடவுளாகவும் ஆண் கடவுளை வந்து பாத்தீங்கன்னா அரச மரத்தை வந்து வணங்குவோம். ஸோ அந்த அரச மரத்தை வணங்குறதுல யார் அப்படிங்கிறக்க ஆல்ரெடி நம்ம சிந்துவெளி மக்கள் தான் வந்து வணங்கியிருப்பாங்க. வாக்கியம் 1. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். ஆமா, இவர் வந்து எனக்கு ஒரு அறிக்கை விடுறாரு. எப்பன்னு கேட்டா 1924 தான் வந்து விடுறாரு. யாரா சர் ஜான் மார்ஷல் தான் வந்து விடுறாரு. ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து விளக்கி காமிப்பாரு. இதன் காலம் கிட்டத்தட்ட கிமு 3250 முதல் கிமு 2700 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவரும் யார் அப்படின்னு கேட்டாக்க சர் ஜான் மார்ஷல் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ரெண்டுமே வந்து சரி. 42வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. பஞ்சாபில் லோத்தல் பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டன. செப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டன. பஞ்சாப்ல இருக்கா அப்படின்னு கேட்டாக்க லோத்தல் பகுதி குஜராத்ல வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. லோத்தல் என்னும் இடம், லோத்தல் என்னும் இடம் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றங்கரையில் வந்து அமைந்துள்ளது என்பது கரெக்டு. லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1804 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டுள்ளது. 1704 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து பண்ணிக்க தந்தத்துல எதால செஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெண்கலத்திலையா தந்தத்திலையா சங்கிலியான்னு சொல்லி கொடுப்பாங்க. தந்தத்திலான அளவுகோல் தான் வந்து இருக்கும். 1704 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து தப்பு. இந்த லோத்தல் பகுதியை SR ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. SR ராவ் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் என்பதும் சரி. அப்போ 2, 4 வந்து கரெக்ட், 1, 3 வந்து தப்பு. 2, 4 வந்து சரி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம். தானிய கிடங்கு வந்து பண்ணிட்டு எங்க அமைஞ்சிருந்தது? தானிய கிடங்கு கோட்டையின் தெற்கு பகுதியில். எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக அமைந்திருந்தது? எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக அமைந்திருந்தது? ராவி நதி. ஹரப்பா எங்க கண்டுபிடிச்சாங்க? ராவி நதி ஓரம் தானே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அங்கதான் வந்து எனக்கு தானிய கிடங்கும் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் இந்த ராவி நதி. கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் எது? கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் எது? சாஹிந்தோரோ. மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பாருங்க கோட்டைகள் வந்து இருந்திருக்கு. 46வது கொஸ்டின். சிந்து சமவெளி நகரத்தை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை கூற்றியது. ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் வீடுகள் கட்ட சுட்ட சுடாத செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவில் வீடுகள் கட்ட சுட்ட சுடாத செங்கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க என்பது வந்து சரிதான். ரெண்டுமே வந்து பண்ணிக்க கரெக்டு தான். அதாவது வந்து பண்ணிக்க சுட்ட சுடாத செங்கற்கள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லோத்தல் பகுதியில் சுடாத செங்கல் கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளன. சுடாத செங்கற்கள் மூலம் கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதும் வந்து பண்ணிக்க சரிதான். என்பதும் வந்து பண்ணிக்க சரிதான். சுடாத செங்கல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சுட்ட செங்கற்கள், சுட்ட செங்கற்கள் சாக்கடைகள், கிணறுகள், குளியல் அறைகள், நடைபாதைகள் கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளன. சுட்ட செங்கற்கள் மூலியமா பண்ணிக்க
சாக்கடைகள், கிணறுகள், குளியல் அறைகள், நடைபாதைகள் கட்டவும் வந்து பயன்பட்டிருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அடுக்குகள் வந்து காணப்பட்டுள்ளன. 1 அல்லது 2 மாடி அடுக்குகள் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அனைத்துமே வந்து சரி இதுல. அனைத்துமே வந்து சரி. 47வது கொஸ்டின். வாக்கியம் 1. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களைக் கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ராகர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டன. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களைக் கொண்ட தானிய களஞ்சியம் பஞ்சாப் கிடையாது, ஹரியானா மாநிலத்துல ராகரிக்கு வந்து இருக்கும். ஹரியானா மாநிலத்தான் வந்து ராகரிக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கதான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. மொஹஞ்சதாரோ இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடம் கூட்டு அரங்கமாகும். மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடம் வந்து பாருங்க கூட்டு அரங்கமாகும். அதாவது மீட்டிங் ஹால் வச்சிருப்பாங்க. இது 20 தூண்கள் 4 வரிசை கொண்டு பறந்து விரிந்த கூடமாகும். எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டாங்க. 20 தூண்களும் 4 வரிசைகளும் வந்து இருந்திருக்கும். ஸோ இது வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் தப்பு, 2வது வந்து சரி. 48வது கொஸ்டின். சரியானதை தேர்ந்தெடு. ஆப்கானிஸ்தானில் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, குடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. அங்க வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க பாகிஸ்தான்ல தான் இதெல்லாம் வந்து இருக்கும். ஆப்கானிஸ்தான்ல கிடையாது. பாகிஸ்தான்ல தான் வந்து பாருங்க இந்த இடமெல்லாம் வந்திருக்கும். பாகிஸ்தான்ல தான் வந்து பாருங்க இதெல்லாம் வந்து இருந்திருக்கும். 2வது பாருங்க. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் உள்ள இடங்கள் பாகிஸ்தானில் உள்ளது. கொர்க்கை, பூம்புகார் என்பது பாருங்க பாகிஸ்தான்ல கிடையாது, ஆப்கானிஸ்தான்ல வந்து இருக்கும். ஆப்கானிஸ்தான்ல வந்து பாருங்க இருக்கும். ஆப்கானிஸ்தான்ல கொர்க்கை, பூம்புகார் இருக்கும். பாகிஸ்தான்ல மதுரை, உறைகுடல்கர், தொண்டி, மதுரை, வஞ்சி, கொஞ்சி எல்லாம் வந்து பாருங்க இருக்கும். கொர்க்கை எல்லாம் வந்து பாருங்க அதுல வந்து இருக்கும். ரெண்டுமே வந்து தவறு. 3rd ஆப்ஷன் பாருங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி வாலா, பொருணை ஆகியவை பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. இது வந்து கரெக்ட் தான். ஆப்கானிஸ்தான்ல பாருங்க காவிரி வாலா, காவிரி பொருன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆப்கானிஸ்தான்ல காவிரி பொருன்ஸ் சொல்லியிருக்கும். பாகிஸ்தான்ல பாருங்க காவிரி வாலா, பொருணை அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். காவிரி வாலா, பொருணை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதெல்லாமே தமிழ் பெயர்கள் வந்து ஒத்து போகுது. இது வந்து கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் பாருங்க 3 மட்டும் வந்து சரி. 3வது மட்டும் பாருங்க சரி. ஃபர்ஸ்ட் 2 வந்து தப்பு. கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த சிந்து சமவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசை பெற்றுள்ளன என்று கூறியவர் யார்? கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து சிந்து சமவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தைகளை வரிசை பெற்றுள்ளன என்று கூறியவர் யார்? யூரினோரசோவ். டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதே போல தான், சிலபஸ் வைஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இடத்துல வந்து கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. வாக்கியம் 1. பலுசிஸ்தானில் ஃப்ரையாகு என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. பலுசிஸ்தான்ல பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான்ல ஃப்ரையாகுன்ற திராவிட மொழி பார்த்தீங்கன்னாக்கா இன்ன வரைக்கும் பேசப்பட்டு தான் வருகிறது. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். இந்த பலுஸ்தான் சொல்லி பார்த்தோம் இல்லையா, முன்னே பார்த்துருப்போம். போலா நாட்டு பள்ளத்தாக்குல மெஹார்கர்ன்ற பகுதி அங்கே தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அங்கே வந்து இன்னுமே திராவிட மொழி, இந்த பிரயாகுன்னு சொல்லக்கூடிய திராவிட மொழி வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. வாக்கியம் 2. தமிழ் பிராமி வட்டெழுத்து மற்றும் வரி வடிவங்களில் பொறிக்கப்பட்டுள்ள தொடக்க கால தமிழ் கல்வெட்டுகளில் காணப்படும் பல இடப்பெயர்கள் இன்றைய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானிலும் போன்ற வடமேற்கு நிலப்பகுதியில் காணப்படுகின்றன. முன்ன பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த துறைமுக பேரெல்லாம் என்ன இருக்கு சொல்லி பார்த்தோம். ஆறுகள் பேரெல்லாம் வந்து பாருங்க ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இருக்கு இல்லையா, ரெண்டுமே வந்து சரிதான். ரெண்டுமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. 51வது கொஸ்டின். ஹரப்பா மக்கள் கோதுமை, பார்லி, அவரை, கொண்டக்கடலை, எள் போன்றவற்றை பயிரிட்டனர். அவர்கள் பயிரிட்டதில் தவறானது சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். உழுத நிலங்களை ராகர்கியில் காணப்படும். உழுத நிலங்களை வந்து பாருங்க ராகர்கியில் வந்து காணப்படும். இங்கதான் வந்து கலப்பையும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. முன்ன கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஹரப்பாவில் மாடுகள் ஜெபு என அழைக்கப்பட்டன. ஹரப்பா மக்கள் பாருங்க மாடுகள் தான் அதிகமாக வந்து வழங்கியிருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. ஸோ அதனுடைய சீல்ஸ் வந்து பாருங்க இந்த மாடுகளோட உருவங்கள் தான் அதிகமாக பொறிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பாருங்க மாடுகள் வந்து செபு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க.
ஹரப்பா புரதத்தில் கைவினை தயாரிப்பு ஒரு முக்கியமான பகுதியாகும். ஹரப்பா புரதம்னா கைவினை பொருட்கள். அதுதான் அந்த பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். கிளுகிளுப்பெல்லாம் செஞ்சிருப்பாங்க. பொம்மைகள், விளையாட்டு பொம்மைகள், சுக்கான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயக்கட்டைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பொழுதுபோக்காவும் இருந்திருக்கும். மட்பாண்டங்களும் செஞ்சிருப்பாங்க. வியாபாரமும் செஞ்சிருப்பாங்க அதெல்லாம். சரிங்களா? வியாபாரமும் வந்து செஞ்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நம்ம ஆல்ரெடி ஒரு படம் சொல்லியிருப்போம். மொஹஞ்சதாரோன்னு சொல்லி படம் இருக்கு. ரித்திக் ரோஷன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹிந்தியில வந்து இருக்கும். தமிழ் டப்பிங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில அந்த கைவினை பொருட்கள் அந்த கோட்டைக்கு ஹீரோ என்டர் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. கைவினை பொருட்கள்லாம் வந்து குடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அனைத்துமே வந்து சரி. அடுத்தது பொறுத்துக. கார்னிலியன். கார்னிலியன் என்பது என்ன? அது ஒரு பார்த்தீங்கன்னாக்கா மணி. சிவப்பு மணிக்கல்ல வந்து இருக்கும். கிறிஸ்டல். கிறிஸ்டல் என்பது நுரைக்கல்லுல வந்து செஞ்சிருப்பாங்க. ஸ்டீரைட் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிகல்ல வந்து செஞ்சிருப்பாங்க. படிக்கல்ல வந்து செஞ்சிருப்பாங்க. 2, 1, 3 வந்து கரெக்ட். ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஒன்று ஓமன்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியானதை தேர்ந்தெடு. ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிட மொழிகளை பேசியவர்கள் என ஒரு ஆராய்ச்சி தரப்பு தெரிவிக்கின்றன என்பதும் கரெக்டு தான். இது வந்து கரெக்டு தான். சர் ஜான் மார்ஷல், ஹார்டி பானர்ஜி, ராசு பாதிரியார் போன்றவர்கள் சிந்து வெளியில் பேசப்பட்ட அந்த மொழி தமிழ் மொழியே என்று கூறுகிறார்கள் என்பதும் கரெக்டு தான். கீழடி நமது சிவகங்கை மாவட்டத்திலிருந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க இல்லையா? இங்கே கிடைக்கக்கூடிய பொருளும் சிந்து சமவெளியில் கிடைக்கக்கூடிய பொருளும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கு. ஒரே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருப்பேன். ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்திற்கு அடுத்து தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழ்வாய்வு எது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழடி தான். ஆதிச்சநல்லூருக்கு அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா கீழடி தான் வந்து அதிகமாக வந்து அகழ்வாராய்ச்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அனைத்துமே வந்து சரி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்துமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. சிந்து சமவெளியில் பெரிய தெருக்கள் பெரிய தெருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 33 அடிகளும் 33 அடி அகலமும், சிறிய தெருக்கள் 9 அடி அகலம் முதல் 12 அடி வரை பார்த்தீங்கன்னாக்கா அகலம் வந்து இருக்கு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அகலம் இருந்திருக்கு என்பது சரிதான். பாபிலோனிய நகரங்களை மிஞ்சிய சிறந்த நகரம் அமைப்பு சிந்து வெளி மக்கள் வந்து பெற்றிருந்தாங்களாம். பாபிலோனியா தான் பார்த்தீங்கன்னாக்கா ராணுவ பகுதி அது வந்து. பாபிலோன் என்பது அந்த காலத்துல இருந்தது ராணுவ பகுதி. இவங்க தான் இரும்பு வந்து கண்டுபிடிச்சு எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க காலத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நகரங்கள்லாம் பெருசு பெருசா கட்டி வச்சிருப்பாங்க. பாபிலோனிய மக்கள் வந்து நகரங்கள்லாம் பெருசு பெருசா கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க நகரத்த விட நம்ம சிந்து சமவெளி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நகரங்கள் வந்து பெருசா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து கரெக்ட்டு தான். ஹரப்பாவில் உள்ள தானிய களஞ்சியமானது 168 அடி நீளமும், நீட்டு பார்த்தீங்கன்னாக்கா 168 அடி நீளமும், அகலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 135 அடி அகலமும், 9 அடி கனம். இந்த செவுரு இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 அடி கனமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சிருக்காங்க. 9 அடி கனமும் பார்த்தீங்கன்னாக்கா வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்ட்டு தான். இதுவும் வந்து கரெக்ட்டு தான். அனைத்தும் வந்து சரி. 56வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. சிந்து வெளியில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்பட்டனர். ஆண்களுக்கு நிகராக பெண்களை மதித்தனர் என்பது கரெக்ட் தான். வெண்கலத்தால் ஆன முகம் பார்க்கும் கண்ணாடிகள், தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்புகள் போன்றவற்றை இருந்தன. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. தந்தத்தாலான முகம் பார்க்கும் கண்ணாடியும், தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு. சீப்பு வந்து பாருங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பெண்கள் யூஸ் பண்றாங்க இல்லையா? கண்ணுக்கு இந்த மை, அஞ்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பொருட்கள் கண்ணுக்கு மை வைக்கிறது, அந்த இதெல்லாம் கூட இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து எனக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பருத்தி ஆடைகள் பெரும்பாலும் வண்ணங்களுடன், பூ வேலைப்பாடுகளுடன் இருந்தன. பருத்தி ட்ரெஸ் தான் வந்து இவங்க அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? மதகுரு சிலை பார்த்துருப்போம். அந்த மதகுரு சிலையிலே வந்து எனக்கு அதிகமா அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ல பூ வேலைப்பாடு செஞ்ச ட்ரெஸ் தான் வந்து அதிகமா போட்டுட்டு இருப்பாரு. அனைத்துமே வந்து சரி. வாக்கியம் 1. சிந்துவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு மருந்தை செய்வதற்கு கட்டில் என்ற ஒரு வகை மீன் எலும்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கட்டில்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் எலும்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான். ஹரப்பாவில் பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஹரப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் உருவம் பொறித்த முத்திரைகள். பெண் உருவம் பொறித்த முத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து கிடைச்சிருக்கும். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் உள்ள மகா யோகியின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. மகா யோகியின் உருவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறிச்சிருப்பாங்க. இது சிவனுக்குரிய திருமுகமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பசுபதியா, சிவனா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க.
சிவனுக்குரிய திருமுகம் என்பது சரி. 2ம் சரி. வாக்கியம் 1. சிந்துவெளி எழுத்துக்களும் திராவிட எழுத்துக்களும் நெருங்கிய தொடர்புண்டு என்று இரோஷி பாதிரியார், ஐராவதன் மகாதேவன், பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் நிரூபித்துள்ளனர். இவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிரூபித்தவர்கள் தவறானவர்கள் சொல்லிட்டு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் சிந்து வெளியில் கண்டுபிடிக்கப்பட்டன. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து வெளியில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இரண்டுமே வந்து சரிதான். வாக்கியம் 1. வெண்கலத்தாலான நடன மாது என அழைக்கப்படும் பெண் சிலை கிடைத்துள்ளது. வெண்கலத்தாலான நடனம் மாது என அழைக்கப்படும் பெண் சிலை வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். இது உலோகத்தை உருக்கி உருவாக்கும் முறையில் செய்யப்பட்டிருந்தன. லாஸ்ட் வாக்ஸ் முறைன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் வாக்ஸ் முறையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி தான் அந்த சிலையை வந்து உருவாக்கி இருப்பாங்க. 2ம் சரிதான். மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன? எத்தனை மண்ணடுக்குகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன? 9 மண்ணடுக்கு முறை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்க, நம்ம ஆர்இஎம் வீலர், மார்ட்டின் வீலர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. புதிய டெக்னாலஜி. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய அணிகலன்களில் தவறானது. அணிகலன்களில் தவறானது எது? அணிகலன்களில் தவறானது வைரம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கார்னிலன், செம்பு, தங்கம், வெள்ளி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிந்து சமவெளியின் வடகோடி இருப்பு பகுதி எது? வடகோடி வடப்பக்கம் பார்த்தீங்கன்னாக்க வடக்கு பக்கம் ஷார்டுகள் வந்து இருக்கும். ஹரப்பாவை பற்றி தவறானது எது? ஹரப்பாவை பற்றி தவறானது எது? நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தனர். நிலத்தை வந்து உழுதுதான் அதுக்கப்புறம் பின்னாடி விதையை வந்து விதைத்திருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான். உழுத நிலங்களை காலிபங்கனில் காண முடியும். உழுத நிலங்கள்லாம் வந்து காலிபங்கல் வந்து இது பார்க்கலாம். அவர்கள் பாசனத்திற்கும் கால்வாய்களை கிணறுகளையும் பயன்படுத்தினார்கள். பாசனத்துக்கு கால்வாய்களையும் கிணறுகளையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து பக்கம் அதான் சிந்து நதி இருக்கு இல்லையா? சிந்து நதி மூலியமா வந்து தண்ணி வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உழவுக்கு இரும்பாலான கலப்பையை பயன்படுத்தினர். இல்ல. உழவுக்கு வந்து செம்பாலான கலப்பையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இரும்பு வந்து இவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ 4th மட்டும் தப்பு. ஹரப்பா மக்கள் பயிரிட்ட பயிர்களில் தவறானது. பயிரிட்ட பயிர்களில் தவறானது. கரும்பு வந்து இருக்காது. ஏன்னு கேட்டா, கரும்பு வந்து நம்ம சீனர்கள் கிட்ட தான் எடுத்து வந்திருப்போம். சீன நாகரிகம் உருவானதே கிட்டத்தட்ட 1100ல வருவாங்க. ஸோ அப்போ வந்து கரும்பு வந்து இந்த காலத்துல கிடையாது. ஹரப்பா மக்கள் அணிகலன் செய்ய பயன்படுத்தியதில் தவறானது. ஹரப்பா மக்கள் அணிகலன் செய்ய பயன்படுத்தியதில் தவறானது எது? வெள்ளி. வெள்ளியும் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜாஸ்பர், சங்கு, ஃபீங்கான்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெள்ளியும் வைரமும் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியானதை தேர்ந்தெடு. ஹரப்பா நாகரிகம் வெண்கல கால நாகரிகமாகும். ஹரப்பா நாகரிகம் என்பது வெண்கல நாகரிக காலமாகும். அம்மக்கள் செம்பு வெண்கல கருவிகள் செய்யப்பட்டதை அறிந்திருந்தனர். அம்மக்கள் செம்பு வெண்கல கருவிகள் செய்ய அறிந்திருந்தனர் சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்றுக் காரணம் 2ம் சரி. கூற்றுக்கான காரணம் விளக்கமும் சரி. இது தெரிஞ்சது மூலியமா தான் இவங்க வந்து வெண்கல கால நாகரிகம் சொல்லி சொல்றோம். சிந்து வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்சிற்பங்களில் உள்ள இடங்களில் தவறானது. சிந்து வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல் சிற்பங்கள் உள்ள இடங்களில் தவறானது எது? லோத்தல் பகுதியில் தவறு. இது தோலவேரா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ கற்சிற்பங்கள் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கும். ஹரப்பாவில் எங்கு வேள்விப்பீடங்கள் வேள்விப்பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வேள்விப்பீடங்கள் வந்து எங்க அடையாளம் காணப்பட்டிருக்கு? காலிபங்கல்ல. சிந்து வெளியில் மைய அரசு இருந்தமைக்கு சான்றாக எங்கு கிடைத்துள்ளது? சிந்து வெளியில் மைய அரசு இருந்தமைக்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? மொஹஞ்சதாரோல. பாகுபலி படம் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கோட்டை வந்து மேல் பகுதியாகவும் கீழ் நகரம் வந்து பகுதியாக இருக்கும். கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நகரப்பகுதி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிந்து வெளியில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டு பொருளான கோழிகள் அதிகமாக எங்கு கிடைத்தன? கோழிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிந்து வெளியில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டு பொருளான கோழிகள் அதிகம் எங்கு கிடைத்தன? மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வதில் எத்தனை வழிமுறைகளை பின்பற்றினார்கள்? எத்தனை வழிமுறைகளை வந்து பின்பற்றினார்கள்? 3 முறைகள் வந்து பின்பற்றியிருப்பாங்க. 3 முறை வந்து பின்பற்றியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 1 எரிக்கிறது. 1 பார்த்தீங்கன்னாக்கா எரிக்கிறது. மீந்து போற எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த எலும்பு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாழிகள்னு சொல்லுவோம். தாழிகள் அப்படின்னாக்கா, பானைகள் இருக்கு இல்லையா? அந்த பானையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டுருவாங்க. மீந்த அந்த எரியாத எலும்பெல்லாம் போட்டு,
அவனுக்கு புடிச்ச பொருளெல்லாம் இது பண்ணிட்டு, எடுத்துன்னு போய் இது பண்ருவாங்க, புதைச்சிருவாங்க. அது ஒண்ணு. டைரக்ட்டா எடுத்துன்னு போய் புதைக்கிறது ஒண்ணு. டைரக்ட்டா எடுத்துன்னு போய் புதைக்கிறது ஒண்ணு. டைரக்ட்டா அப்படியே மட்பாண்டங்கள்லயே போட்டு, அவனுக்கு புடிச்ச பொருளெல்லாம் போட்டு புதைச்சிறது ஒண்ணு. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. 3 விதமா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம ரத்தன் டாட்டா பார்த்திருப்போம் இல்லையா? ரத்தன் டாட்டா முறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்துன்னு போய் அவரோட உடல்ல போட்டுருவாங்க. கழுகுகளும், காக்காக்களும் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தி தின்னுருக்கும். ஸோ அந்த மாரி முறையும் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மிஞ்சி போன எலும்ப எட்டுன்னு வந்தும் மட்பாண்டங்கள்ல போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் உள்நாட்டில் வணிகம் செய்த இடங்களில் தவறானது. சிந்துவெளி மக்கள் உள்நாட்டில் வணிகம் செய்த இடங்களில் தவறானது. வங்காளத்துல வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. மைசூரு, காஷ்மீர், நீலகிரி மலை எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் வேளாண்மைக்கு பயன்படுத்திய விலங்குகளில் தவறானது. குதிரை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? எருமை, ஒட்டகம், காளைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேளாண்மைக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிந்துவெளி மக்களின் முதன்மை தொழில். ஃபர்ஸ்ட் தொழில் என்னன்னு கேட்டாக்கா வேளாண்மை தான். வாக்கியம் 1. தென் பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா, எகிப்து ஆகிய நாடுகளில் தரைவழி மூலம் சிந்துவெளி மக்கள் வணிகம் செய்தனர். தரைவழி மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா வணிகம் செஞ்சிருக்காங்க. ஈராக்கு, சுமேரியா, சிரியா, எகிப்து நாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா தரைவழி மூலியமா தான் வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. ரோச் காம்பே துறைமுகங்கள் மூலமும் வணிகம் செஞ்சிருக்காங்க. வணிக நகரங்கள் எதுன்னு கேட்பாங்க. ரோச் மற்றும் காம்போ 2மே வந்து கரெக்ட் தான். 77வது கொஸ்டின். ஹரப்பாவில் மகா யோகியின் உருவம் பொறித்த முத்திரை ஒன்று கிடைத்துள்ளது. மகா யோகியின் உருவம் ஒன்று கிடைத்திருக்கு. அதை சுற்றி பாருங்க யானை, புலி ஆகியவற்றின் உருவங்கள் வலப்புறமாகவும் ரைட் சைடு வந்து பாருங்க யானை, புலியும் லெஃப்ட் சைடு பாருங்க காண்டாமிருகம் எருமையும் வந்து பாருங்க பொறிச்சிருக்காங்க. இதுவும் வந்து பாருங்க ரெண்டும் சரிதான். அடுத்த கொஸ்டின். சிந்துவெளியில் கிடைத்த முத்திரைகளில் சூரியன், பாம்பு உருவங்கள் காணப்படுகின்றன. இதன் மூலம் இவர்கள் சூரியனையும் நெருப்பையும் கடவுளாக கருதி வழிபட்டனர் எனலாம் என்பதும் வந்து பண்ணிக்க சரிதான். அடுத்த கொஸ்டின். உலக மொழிகளில் எவற்றிலும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. அது வந்து கரெக்ட் தானே? உலக மொழியில எவற்றுக்கும் இல்லாத சிறப்பு தான் தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு. எழுத்துக்களின் ஒலிப்பு முறையான ல, ந, ல, ர, ந எழுத்துக்கள் சிந்துவெளி முத்திரையிலும் வந்து காணப்படுகிறது. நம்ம தமிழ் எழுத்துக்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி முத்திரையில் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐராவத மகாதேவன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காங்க. ராஸ் பாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருப்பாங்க. இரண்டுமே வந்து சரி. சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரைகளில் உள்ள விலங்குகளின் உருவங்களில் தவறானது. விலங்குகளுடைய உருவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சிருக்க முத்திரைகள் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கும். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாடுகள் செப்புன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அந்த மாடுகள் பொறிச்ச உருவங்கள் தான் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கும். முத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அதான் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதில் வந்து எது இல்ல. இது வந்து இல்ல. சிங்கம், கரடி வந்து கிடையாது. காண்டாமிருகம், புலி, வெள்ளாடு, யானை, காளை, எருமையெல்லாம் பொறிச்ச உருவங்கள் வந்து இருந்திருக்கும். வாக்கியம் 1. வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி என்பவரின் கூற்றுப்படி ஹரப்பா, மொகஞ்சதாரோவில் இரு நகரங்கள் மிகப்பெரிய வணிக தளமாக இருந்தன. யார் அப்படின்னு சொன்னாங்க? கிருஷ்ணா ரெட்டி தான் வந்து சொல்றாராம். அவர் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோல இரு பெரிய நகரங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கரெக்ட் தான். வணிக தலங்களா வந்து இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாரு. கரெக்ட் தான். இங்கு பொருளாதார தேக்கு நிலை ஏற்பட்ட நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறி இருக்கலாம். பொருளாதார தேக்கு நிலை ஏற்பட்டு அஞ்சு இவங்க வந்து எப்படி வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா இவங்ககிட்ட வந்து பார்த்தா அந்த பொருளாதார பிரச்சனை வந்திருக்கலாம். அது மூலியமா வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. ரெண்டுமே வந்து சரி. சிந்துவெளி நாகரிகம் அழிவின்மைக்கான காரணங்கள் தவறானது. வசதியாக வாழ குடிபெயர்தல், சுற்றுச்சூழல் மாற்றம். இவங்க வந்து வசதியா வாழ தான் இன்னொரு இடத்துக்கு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. இவங்க வந்து அழிஞ்சே போயிட்டாங்க. ஆனா எப்படி அழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தான் தெரியல. எப்படி அழிஞ்சாங்கன்னு சொல்லி தான் தெரியல. ஸோ இது தப்பு. அடுத்து சுற்றுச்சூழல் மாற்றம். இது வந்து கரெக்ட் தான். ஏன்னு கேட்டாக்கா திடீர்னு மழை பெய்யாம போயிருக்கலாம். இல்லைன்னா திடீர்னு வெள்ளம் அடிச்சிருக்கலாம். அது மூலியமா வந்து அவங்க இறந்து போயிருக்கலாம். வெள்ளப்பெருக்கு, போர்கள் இவங்களுக்கு அடுத்தது ஆரியர்கள் வராங்க. ஆரியர்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் நடந்திருக்கலாம். அப்படியே வந்து இறந்திருக்கலாம். தொற்று நோய் அதாவது டிசீஸ் வந்து வந்திருக்கலாம். இயற்கை சீற்றங்கள் திடீர்னு வெள்ளமோ இல்லை ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா மழை பெய்யாம போய் வறண்டு நிலைமைக்கு போய் இறந்து போயிருக்கலாம். காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இறந்திருக்கலாம். ஆனால் வசதியா வாழ வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு குடிபெயர்ந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. அது மட்டும் வந்து கிடையாது.
வாக்கியம் 1. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம் சிங் என்பவர் மெலுக்கா என்னும் இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார். நாரம் சிங் தான் குறிப்பு வந்து எழுதி வச்சிருப்பாரு. மெலுக்கா என்னும் சிந்து பகுதியை வந்து குறிப்பிடும். மெலுக்கா என்னும் இடம் சிந்து பகுதியை வந்து குறிப்பிடும். ரெண்டுமே வந்து சரி. நாரம் சிங் வந்து இம்பார்ட்டன்ட். சிந்துவெளி நகரத்தின் பரப்பளவில் தவறானது. பரப்பளவில் வந்து தவறானது எது? மேற்கு பகுதி பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரையில் இருக்கும். மேற்கு பகுதி வந்து பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரையில் இருக்கும். கிழக்கு பகுதியில் வந்து காகர் ஆக்ரா பகுதி நதி பள்ளத்தாக்கு வரைக்கும். கிழக்கு பக்கம் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரையும் இருக்கும். வடகிழக்குல வந்து ஆப்கானிஸ்தான். வடகிழக்குல வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இருக்கும். தெற்கு பக்கம் உத்தரப்பிரதேசம் சொல்லிட்டு இருக்காங்க. தெற்கு பக்கம் மகாராஷ்டிரா வரைக்கும் வந்து பரவி இருந்திருக்கும். ஸோ 4th மட்டும் வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சரியான கூற்று எது? ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. காளிபங்கன் மற்றும் லோத்தலில் சுடாத செங்கற்கள். காளிபங்கன்லையும் லோத்தல்லையும் சுடாத செங்கற்கள் கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளன. சுட்ட செங்கற்கள் சாக்கடைகள், கிணறுகள், குளியல் அறைகள், நடைபாதைகள் கட்ட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சிந்து சமவெளி நகரத்தில் வீடுகள் ஒரு முற்றமும் அதை சுற்றி 4 மற்றும் 6 தங்கும் அறைகள் 4 அல்லது 6 வந்து ரூம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து அனைத்துமே வந்து சரி. குஜராத் மொழியில் லோத்தல் என்பதன் பொருள் என்ன? இறந்த. அடுத்த கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இங்க வந்து முன்ன வெள்ளி, தங்கம் சொல்லி இல்லவே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருப்பானுங்க. ஆனா இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்தது தான். அதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் வந்து எடுத்திருப்போம். ஸோ இவங்க வந்து வெள்ளி யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பானுங்க. ஆனா இங்க வந்து 6th வந்து கொடுத்துருப்பானுங்க இது வெள்ளி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? இது வந்து ஒரு புதிய கற்காலத்தை சார்ந்தது. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என அழைக்கப்பட காரணம்? ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என அழைக்கப்பட காரணம், பெரும்பாலான நகரங்கள் ஆற்றங்கரையில் தான் வந்து உருவாகி இருக்கும். அதுதான் வந்து ஆற்றங்கரைகள் வந்து நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சரியானதை தேர்ந்தெடு. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். திட்டமிட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு வந்து இருந்துச்சு. அதனால வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். கூற்றுக்காலம் இரண்டும் வந்து சரி. ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. ஹரப்பா நாகரிகம் வந்து வெண்கலத்தை சார்ந்தது. ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஸோ கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. காரணம் வந்து தவறு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வெண்கல காலம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவங்க முதல்ல வெண்கலத்தை கண்டுபிடிச்சாங்க, அதை தான் பயன்படுத்துனாங்க. அதனால தான் வெண்கல கால நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை வந்து கொடுத்துருந்தா அது கரெக்ட். ஆனால் இவங்க கொடுத்தது தப்பாக கொடுத்துருக்காங்க. கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் வந்து தவறு. கூற்று, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் வந்து குறிப்பிடத்தக்கது. கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை வந்து கட்டியிருப்பது. எங்கன்னு கேட்டால் லோத்தல் பகுதியில் வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா? அதான் அலைகள் அதெல்லாம் வந்து பார்த்தா தான் அவங்களால வந்து கட்ட முடியும். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரி. கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றி கூற்றுகள் எவை சரியானவை? எவை வந்து சரியானவை? தங்க ஆபரணம் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது, தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீடுகள் சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கள் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. சுட்ட செங்கற்கள் மட்டும் யூஸ் பண்ண கிடையாது. கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா செம்பில் வந்து செஞ்சுருப்பாங்க. இதுவும் வந்து தப்பு தான். 3மே தப்பு. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதாக பல அடுக்குகளான இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்கும் என்பது சரி. இது மட்டும்தான் வந்து சரி. கீழே காணும் கூட்டுகளை ஆராய்க. அதுக்கப்புறம் இதில் வந்து எது சரியானது, எது வந்து சரியானது சொல்லிக்கிறேங்க. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றை சீரான தன்மை வந்து இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ஸ்கொயர் அளவு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரின் முக்கியமான பகுதியாக வந்து விளங்கியது. ஹரப்பா நகரங்கள் வந்து ஒரு முக்கிய விலகமாகவும் தொடங்கியது என்பதும் சரிதான். முக்கிய பகுதியாக விளங்கியது என்பதும் சரிதான். அனைத்துமே வந்து சரி. பொருந்தாததை வட்டமிடு.
பொருந்தாததை வட்டமிடு. அவனுக்கு வந்து குதிரையை பத்தி தெரியாது இல்லையா? குதிரை வந்து தவறானது. தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடு. ஏஎஸ்ஐ சர் ஜான் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்திருப்பாரு. சர் ஜான் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய இயக்குனரா வந்து இருந்திருப்பாரு. கோட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்பட்டது என்பதும் சரிதான். லோத்தல் பகுதியில கப்பல் கட்டும் தளம் என்பதும் சரிதான். ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவிரி ஆற்றுல வந்து இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா சிந்து நதியில வந்து இருந்திருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் தப்பு. அடுத்த கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் என்பது சரிதான். இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வில் துறை தொழில்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவுச் சின்னங்கள் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது என்பதும் சரிதான். தானிய களஞ்சியங்கள் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதும் சரிதான். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சீனர்கள் வந்து கிடையாது. சுமேரியர்கள் தான் வந்து எனக்கு உருவாக்கி இருப்பாங்க. அடுத்தது பொறுத்துக. மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்தவர் மேடு. வெண்கலம். வெண்கலம் அப்படின்னு கேட்டாக்கா உலோக கலவை வந்து வெண்கலம் இருக்கும். கோட்டை அப்படின்னு கேட்டாக்கா மேடான பகுதி வந்து கோட்டைன்னு சொல்லியிருப்பாங்க. கார்னெல் அப்படின்னு கேட்டாக்கா சிவப்பு மணிக்கல். கார்னெல் அப்படின்னு கேட்டாக்கா சிவப்பு மணிக்கல் வந்து இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4, 3, 1, 2. சிந்துவெளி நகரம் குறித்து அகழ்வாய்வு மேற்கொண்ட தொழில் அறிஞர். ஸோ ஜான் மார்ஷல் தான் வந்து முறையை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருத்துவமாக பயன்படுத்தப்பட்ட பொருள். சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள். கட்டில் என்னும் மீனின் எலும்பு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கங்காதேவி எழுதிய நூலின் பெயர். மதுரா விஜயம் வந்து அவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து திராவிட மொழிகளை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா? அதனால தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக்கை வந்து கவர் பண்ணியிருப்பேன். புக் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர் பண்ணி தான் எடுத்திருப்பேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே இதாக வந்துடும். ஒரே இதாக வந்து வந்துடும். நீலிக்கல் என்பது என்ன? நீலிக்கல் என்பது ஒரு வகையான பசை. அதுதான் மொஹஞ்சதாரோல அந்த பெருங்குளத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கட்டில் என்பது ஒரு வகையான மீன் எலும்பு. தானிய களஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னா அரப்பால் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அறியாத விலங்குன்னு கேட்டால் குதிரை வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. குதிரையை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ எனக்கு 3, 4, 1, 2. 3, 4, 1, 2 ஏ ஆப்ஷன் வந்து கரெக்ட். பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பு தேர்ந்தெடுக்க. ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்தனர். அளக்கும் கருவி வந்து எனக்கு அவங்ககிட்ட இருந்துச்சு என்பது கரெக்டாக தான். அளவை குறிவுகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன. அங்கே வந்து கிடைச்சிருக்கு. இதுவும் வந்து கரெக்டு தான். ஆனால் கூற்றுக்காரம் இரண்டும் வந்து சரி. கூற்றுக்காரம் இரண்டும் வந்து சரி. ஆனால் விளக்கம் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா விளக்கம் வந்து தப்பு. விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது வந்து தப்பு. பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள். பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள். விலங்குகளின் கடவுள். பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சித்திர எழுத்துக்கள். சித்திர எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சித்திர எழுத்துக்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் 1 to வந்து கரெக்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் டு ரைட் போயிருப்பாங்க. ரைட் டு லெஃப்ட் வந்திருப்பாங்க. ரைட் டு லெஃப்ட் வந்து வந்திருப்பாங்க. இதுதான் சித்திர எழுத்து முறை. ஸோ 1 to வந்து கரெக்டு. சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. சிந்துவெளி நாகரிகம் 1921 தான் ஃபர்ஸ்ட் ஹரப்பாவை கண்டுபிடிப்பாங்க. சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்துக்கு பயன்படுத்திய விலங்கு எது? தரைவழி போக்குவரத்துக்கு பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பசு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பசு எருதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர். அரச மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை கடவுளா வந்து வாங்கியிருப்பாங்க. மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது? எதனால வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறீங்கன்னாக்கா மென்கற்கள்ல வந்து அதிகமாக உருவாக்கியிருப்பாங்க. மொஹஞ்சதாரோவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஷ் அடி ஆகும். 150 அடியில் வந்து இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து பார்த்துருப்போம். முன்ன கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பேன் நான். ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருப்பேன் இல்லையா? அதுதான் ஒரு சில கொஸ்டின்லாம் எடுத்து கொடுத்துருப்பேன். சிந்து சமவெளி கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த எடையின் அளவு 0.875. அடுத்து பொறுத்துக. ஷாஹிண்டோரோ. ஷாஹிண்டோரோ வந்து பார்த்தீங்கன்னா மஜும்தார், குல்லி, ஆரம்ஸ்டீன், ராகர்கி, அமரநாத், தோலவேரா வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி ஜோஷி. ஜேபி ஜோஷி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. சி ஆப்ஷன் வந்து கரெக்டு.
கோட்டை இல்லாத சிந்துவெளி நகரம். கோட்டை இல்லாத சிந்துவெளி நகரம் ஷாஹிந்தரோ. அரப்பா முத்திரையில் காணப்படும் முத்திரைகள். அரப்பா முத்திரையில் காணப்படும் முத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது? எருமை, புலிகள், யானைகள், ஒட்டகங்கள், மாடுகள். அனைத்துமே வந்து சரி. குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதன் பொருள் என்ன? குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதன் பொருள் என்ன? இறந்த. ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைப்பதற்கு இறந்தவர்களை புதைக்கப்பட்டு இருக்கும் இடத்தை ஆதாரத்தை டேஷ் என பெயரிடப்பட்டுள்ளன. கல்லறை R37. மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள எந்த பகுதி சிந்துவெளியின் எல்லையாக அமைந்துள்ளது? பாகிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்காஜ் என்று வந்து இருக்கும். தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. பகுதிகள் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது என்னுடைய எல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறானதை தேர்ந்தெடு சொல்லியிருப்பேன். சட்காஜ் ஜென்டர் பாகிஸ்தான் மற்றும் ஈரான், ஈராக் கிடையாது. பாகிஸ்தான் மற்றும் ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மேலே இருக்க கொஸ்டினும் அதே தான். ஈரான், பாகிஸ்தான் மற்றும் ஈரானில் வந்து இருக்கும். ஈராக் வந்து கிடையாது. ஷார்டுகை ஆப்கானிஸ்தான், ஆலம்கீர் உத்தரப்பிரதேசம், அகமதாபாத் வந்து மகாராஷ்டிரா. வாக்கியம் 1. மகா யோகியின் உருவத்தை சுற்றி யானை, புலி ஆகியவற்றின் உருவங்கள் வலப்புறமாக அமைந்துள்ளது. அதே போல் இடப்புறமாக காண்டாமிருகம், எருமை ஆகியவற்றின் உருவங்களும் வந்து பொறிக்கப்பட்டுள்ளன என்பது இரண்டுமே வந்து சரிதான். அரப்பா நகரம் எந்த நதியோரம் அமைந்திருந்தது? அரப்பா நகரம் எந்த நதியோரம் அமைந்திருந்தது? ராவி நதியோரம். மொஹஞ்சதாரோ நகரம் எந்த நதியோரம் அமைந்திருந்தது? மொஹஞ்சதாரோ வந்து எந்த நதியோரம் இருந்தது? சிந்து நதியோரம். ரூபார் என்ற சிந்துவெளி நகரம் எந்த நதிக்கரையோரம் அமைந்திருந்தது? ரூபார் என்பது எந்த நதிக்கரையோரம் அமைந்திருந்தது? சட்லெஜ். சிந்துவெளியில் லோத்தல் பகுதி எந்த நதியோரம் அமைந்திருந்தது? லோத்தல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சட்லெஜ்ல வந்து இருந்திருக்கும். சிந்துவெளியின் காலிபங்கன் பகுதி எந்த நதியின் ஓரம் அமைந்திருந்தது? சிந்துவெளியின் காலிபங்கன் பகுதி எந்த நதியோரம் அமைந்திருந்தது? காகர் நதி. சிந்துவெளியின் தோல்பேரா பகுதி குஜராத்தின் எந்த மாவட்டத்தில் அமைந்திருந்தது? குஜராத்தின் எந்த பகுதியில் தோல்வேரா அமைந்திருந்தது? கபீர் மாவட்டத்தில். சிந்துவெளியின் சாகேந்திரா பகுதி எந்த நதியின் கரையில் அமைந்திருந்தது? சிந்துவெளியின் சாகேந்திரா பகுதி சரஸ்வதி நதியோரம் வந்து அமைஞ்சிருக்கும். சாகேந்திரோ சரஸ்வதி நதியோரம் அமைஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. 126 கொஸ்டின் வந்து முடிஞ்சிச்சு. 126 வந்து கொஸ்டின் வந்து முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து ரொம்ப கொதல ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். கண்டினியூவாக அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு இருக்கனால தண்ணி கூட குடிக்கல. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து டயர்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து நம்ம எடுத்திருக்கோம். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி லெவலுக்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து மீட் பண்ணலாம். இதே கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சுக்கும் ஸ்டார்ட் பண்ணப்படும். அதனுடைய ஒத்திகை தான் இதெல்லாம். சரிங்களா? கொஸ்டின் வந்து இப்படி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்கு தான் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பாரதியார் பாரதிதாசன். பாரதியார் பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 215 கொஸ்டின் இருக்கும். ஒரு 215 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். 215 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 65 சொல்லும் பொருளும். பாரதியார் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி இவங்களாம் இருக்காங்க இல்லையா? அதை பற்றி 65 தனியாக சொல்லும் பொருள்னு சொல்லி தனியாக கொடுத்துட்ருப்பேன். அதிலே வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே இப்படி தான் வரும். விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராமில் போயிட்டு ஜாயின் ஆகிட்டு இப்போயே இருந்துருங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக ஸ்கூல் புக்கை படித்து டெஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்து ஃபுல் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒன்லைனர் கொஸ்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? சிலபஸ் கவர் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். இதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக 170+ வந்து போடலாம். நான் வந்து அஷ்யூர் கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.